இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த தினமதிலும் கூட நம்ம ஒரு ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை பார்க்கலாம். லூக்கா என்ன சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார் என்று நம்ம இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தால் அவன் வந்து மனுஷனை மதியாமலும் தேவனுக்கு பயப்படாமலும் இருந்தால் நம்ம சொல்லி பார்க்குறோம். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவன் வந்து எதிராளிக்கும் அவளுக்கும் ஒரு விஷயத்தில் நியாயம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே அந்த நியாயாதிபதியை போய் தொல்லை பண்ணி கொண்டிருந்தால் நம்ம பார்க்குறோம். அப்போ தொல்லை பண்ணும்போது அந்த நியாயாதிபதி என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விதவிக்கு ஒரு நாள் நியாயம் விசாரித்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், தீர்ப்பு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எப்போதுமே நம்ம இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நம்மளும் வந்து சோர்ந்து போக நம்ம குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளோ சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். ஆனாலும் கூட தேவனை நோக்கி நம்ம எப்போதுமே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் பண்ணணும். 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். பொல்லாத அந்த நியாயாதிபதியே ஒரு ஏழை விதவிக்கு நியாயம் விசாரிக்கும் போது பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு வந்து நியாயம் விசாரிக்காமல் இருப்பாரோ? நீங்கள் வந்து எப்போவுமே சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, இடைவிடாமல் பண்ணும்போது, அவர் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போ 2வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக எப்பொழுதுமே அவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.